ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் பூஜைக்காக இந்த மாதிரி பெரிய பேக்கெட்டில் ஊதுபத்தி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஒரு சில நேரத்தில் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குது, இன்னும் அதிகமாக கூட வாங்கிடுவோம். அந்த பாக்ஸஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன் டைம் இந்த பாக்ஸை நம்ம பிரிச்சிட்டோன்னா அதில் இருக்க வாசனை ஒரு சில நாட்கள்லேயே போயிடும். அப்புறம் ஸ்டிக் நம்ம ஏற்றினாலும் அந்த முழுமையான வாசனை இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸை நான் பிரிச்சிட்டேன். இதில் ஒரு 50 ஸ்டிக் மேலே இருக்குது. இது நான் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எம்டியான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, எண்ணெய் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த எம்டி வாட்டர் பாட்டிலில் நம்ம இந்த ஸ்டிக்ஸோட கவரை கிழிச்சிட்டு அந்த ஸ்டிக்கை எடுத்து அப்படியே உள்ளே போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். இதில் நீங்கள் உங்களுக்கு இன்னும் வாசனையாக இருக்கணும்னா உள்ளே கொஞ்சமாக ஜவ்வாது போட்டுட்டு கூட நீங்கள் இந்த ஸ்டிக்கை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வாட்டர் பாட்டிலை நல்லா ஏர்டைட்டடாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எப்போ உங்களுக்கு இந்த ஸ்டிக்கோட தேவை இருக்கோ, பூஜை பண்ணுறப்ப இல்லை உங்களுக்கு வீட்டில் எப்பயாச்சும் நல்லா வாசனையாக இருக்கணும்னு ஸ்டிக் வைக்கிறீங்கனாலோ, இந்த ஊதுபத்தி பாக்ஸை பிரிச்சும் போது எப்படி ஒரு மனமாக இருந்துச்சோ அதே மனம் உங்களுக்கு இந்த ஸ்டிக் எல்லாம் முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கும். பாட்டில் மட்டும் நல்லா ஏர்டைட்டடாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஜவ்வாது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஃப்ளேவர்னாலும் இதே பாக்ஸில் நீங்கள் ஸ்டிக்ஸ் எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க. தேங்க்யூ.